Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பாலிவுட்ல வெளியான குனேகார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படினா குற்றவாளின்னு அர்த்தம். ஒரு 3 பேரை வச்சு தான் இந்த படத்தையே எடுத்திருப்பாங்க. இத படம்னு சொல்ல முடியாது, ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா லென்த் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பன்சல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. லேட் நைட் அவரோட வீட்டுல தூங்காம உட்காந்து இருக்காரு. இப்ப போன் எடுத்து யாருக்கோ கால் பண்ணிட்டாரு. அந்த சைட்ல இவர் யார்கிட்ட பேசுறாருன்னு காட்டுறாங்க. அவங்க பேரு மிர்னாலினி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, அந்த தகவலை உங்ககிட்ட சொல்றேன், என் வீடு வரைக்கும் வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த நேரத்துல எப்படி என்னால வீட்டுக்கு வர முடியும், நீங்க வேணா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அவர் இருக்கார்ல, என் ஒய்ஃப் முடியாம வீட்டுல இருக்காங்க, ஒய்ஃபை விட்டுட்டு என்னால வெளியே வர முடியாது, அதுக்காக தான் சொல்றேன், ரொம்ப முக்கியமான விஷயம் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க அப்பயும் தயங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபரோட பேரை சொல்லிட்டாரு. அவருக்கு நான் பழக்கமானவன் தான், சொல்றதை கேளுங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் பன்சல் சொல்லிட்டாரு. இதனால மிர்னாலினி இருக்காங்கல்ல, சரி வரன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. மிர்னாலினியை பொறுத்த வரைக்கும் இந்த பன்சல் யாருன்றது சுத்தமா ஐடியா கிடையாது. ஆனா பன்சல் ஒரு நபரோட பேரை சொன்னார்ல, அவர் இவங்களுக்கு பழக்கமான நபரா இருப்பாரு. அதனாலதான் இவங்க வரதுக்கு சம்மதிக்கிறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம் விட்டு இவங்க வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது தான் அங்க ஓம்னு ஒருத்தர் உட்காந்துருக்கிறது தெரிய வருது. இவர் ஹஸ்பண்டா என்னன்னு தெரியல, அவர் ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. யார்கிட்ட போன்ல பேசினேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலை விஷயமா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவருக்கு நைட் ஷிஃப்ட் போல, இவரை நான் வெளியே போனோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மிர்னாலினி தான் இந்த படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இதுக்கப்புறம் நான் ஹீரோயினே சொல்றேன். அவர் போயிட்டார்ல, நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா ரெடி ஆகுறாங்க. இப்ப நமக்கு பன்சலை காட்டுறாங்க. பன்சல் நடுவுல டைம பாத்துட்டு இருக்காரு. இப்ப கால் பண்ணா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றாரு. இந்த வாட்டி இவர் யாருக்கு கால் பண்றாரு, என்ன பேசுறாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவர் கதவை திறந்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்திருக்காங்க. வாங்க வாங்கன்ற மாதிரி இவரும் வெல்கம் பண்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. இவங்களும் என்ன விஷயம்ன்ற மாதிரி ஆர்வமா கேக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நான் ஒய்ஃபை மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இவங்களும் வரட்டும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஸ்மோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க ஸ்மோக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல இருந்துட்டு இவரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸ் ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் இந்த பன்சல் சொல்லிட்டு இருக்காரு. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை பாராட்டுறாரு. பாராட்டினதுலாம் போதும், நீங்க விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பன்சல் என்ன சொல்றாருன்னா, ஒரு கொலையை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது கொலையா, யாரு கொல்லப்பட்டா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இன்னும் அந்த கொலை நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது நடக்கலையா அப்படின்ற மாதிரி இவங்க புரியாம கேக்குறாங்க. ஆமா மேடம், ஒரு கொலை நடக்க போது, 2 பேர் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொலை பண்ண போறது யாருன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கொலை பண்ண போறவர் ஒரு அரசு அதிகாரி, அவரும் அவரோட மிஸ்ட்ரஸும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மிஸ்ட்ரஸ்னா இல்லீகல் ஒய்ஃபா இருப்பாங்க, அதாவது செகண்ட் ஒய்ஃபா மிஸ்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினும் இந்த ஆளுக்கு கொஞ்சம் மூளை குழம்பி இருக்கு, இவர்கிட்ட நைஸா பேசி இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கொலை நடக்க போதா, எப்ப கொலை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சீக்கிரமே நடந்துரும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரி கொலையை எப்படி பண்ண போறாங்க, கன்னை வச்சு பண்ண போறாங்களா இல்ல கத்தி வச்சு பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டலா கேக்குறாங்க. அவரு கிண்டலா பேசுறாருன்னு நினைச்சுதான் இவங்க கிண்டலா பேசிட்டு இருக்காங்க. எப்படி கொலை நடக்க போகுதுன்னு தெரியல மேடம், ஆனா கண்டிப்பா கொலை நடக்கும், நீங்க வேணா பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் பேசிக்கிட்டே ஒரு பெட்டியை ஓபன் பண்ணிட்டாரு. உள்ள இருந்து கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தியை என்ன பண்றாருன்னா வாசல்ல கொண்டு போய் வைக்கிறாரு. இவங்க திரும்பி இருக்கிறதுனால அந்த விஷயத்தெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஆனா இவரோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா மாறுது, அதாவது சீரியஸா மாறுது. அதனால லைட்டா இவங்களுக்கு பயமா இருக்கு. இந்த ஆளை ஏமாத்திட்டு எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மேடம், என்னோட ஒய்ஃபை நான் திரும்பி செக் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோயினுக்கு இப்ப சுத்தமா அள்ளி இல்ல. ஹீரோயினும் இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிக்கிறாங்க. அதே சமயம் இந்த நபர் ஒருத்தர் தெரியும் சொன்னாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி பன்சல் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் பண்றாங்க. ரிப்ளை வரல. அதனால சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப வேக வேகமா இவங்க கதவை திறந்து போக பாக்குறாங்க. கதவை திறக்கும் போது அந்த இடத்துல ஓம் நின்னுட்டு இருக்காரு. ஓம பார்த்தோன்னே இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்காக என்கிட்ட சொல்லாம கொல்லாம வந்தேன்னு ஓம் கேக்குறாரு. பன்சல்னு ஒரு நபர் ஒரு தகவல் சொல்றேன்னு சொன்னாரு, அதனால தான் வந்தேன், ஆனா அந்த நபரோட நடவடிக்கையே சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க. அவர் தான் என்னையும் கால் பண்ணி வர வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா பன்சல் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த வழியா போனவர் எப்படி இந்த வழியா வந்தாருன்னு தெரியல. அவர் சட்டுன்னு வந்ததுனால ஓம் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வச்ச கத்தி எடுத்து அவரை குத்துற மாதிரிலாம் வந்துடுறாரு. சார் நான் தான் இந்த வீட்டோட ஓனரு, நான் தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இதனால ஓமோ அந்த கத்தியை கீழே வச்சிடுறாரு. என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, ஒரு முக்கியமான மருந்து வாங்கணும், அந்த மருந்தை போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கான கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அவர் கதவை லாக் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஒன்னு எதுக்காக கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. ஒரு கேஸ், அந்த கேஸ்ல உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை, நீங்க தயவு செஞ்சு வாங்கன்ற மாதிரி ரொம்ப கேட்டாரு, அதனால தான் வந்தன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அந்த நபர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு, நம்ம அந்த ரூமை போய் செக் பண்ணா என்னன்னு கேக்குறாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதாவது ஒய்ஃப் ஒரு ரூம்ல இருக்கிறதா சொன்னார்ல, அந்த ரூமை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே அந்த ரூமோட கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. ஒய்ஃப் இருக்கிறதா எதுக்காக போய் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயம் பன்சல எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தெரிஞ்ச நபர் இவங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சவருக்கு பன்சல தெரியாதான், அவன் ஏமாத்தி தான் வர வச்சிருக்கான், நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் சேஃப் இல்ல, நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப இவரோட ஆட்களுக்கு கால் பண்ணி கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என் ஆட்கள் பாத்துப்பாங்க, அவன் எதுக்காக தான் நம்ம 2 பேரை வர வச்சிருக்கான்றதை இருந்து தெரிஞ்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த பன்சல் ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணார்ல, அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவருமே வரட்டும்ன்ற மாதிரி உட்காந்து இருக்காரு. அப்பதான் பன்சல் இருக்காருல, கதவை திறந்து உள்ள நுழையிறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டானான்ற மாதிரி பன்சல் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒய்ஃபுக்கு மாத்திரை வாங்கணும்னு சொன்னீங்க, வாங்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க. வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் மாத்திரை பாக்ஸ் எல்லாம் காட்டுறாரு. இல்லாத ஒய்ஃபுக்கு எதுக்காக மாத்திரை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஓஹோ, நீங்க ரூமை போய் செக் பண்ணிட்டீங்களா, போலீஸ்ல அதனால தான் செக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏமாத்தி தான் வர வச்சிருக்காருன்னு இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருதுல, எதுக்காக ஏமாத்தி வர வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இப்ப அந்த பன்சல் இருக்கார்ல, உங்களுக்கு அஜய் குமார ஞாபகம் இருக்கா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த கேஸை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த அஜய் குமார் தான் இவருன்னு இவங்களுக்கு தெரியுது. இந்த 15 வருஷத்துல இவர் நிறைய மாறி இருப்பாரு, அதனால தான் சட்டுன்னு இவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இப்ப யோசிச்சு பார்த்தவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ தானே அந்த அஜய் குமார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆமா, நான் தான் அந்த அஜய் குமார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஒய்ஃபை கொலை பண்ண குற்றத்துக்காக இவர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. இந்த அஜய் குமாரை அரெஸ்ட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த ஓமன்ற இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அதே சமயம் இந்த அஜய் குமாரை பத்தி நிறைய ஆர்டிகல் எழுதினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரனா தான் இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி அஜய் குமார் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே ஞாபகம் இருக்கு, எதுக்காக இப்ப எங்க 2 பேரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க, எப்ப ஜெயில இருந்து வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவர் தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆதாரம் இல்லாம தான் உன்னை அரெஸ்ட் பண்ணனா, என்கிட்ட ஆதாரம்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி ஓம் சொல்றாரு. மேற்கொண்டு அஜய்குமார் நடந்த விஷயத்த சொல்றாரு. அஜய்குமார் லவ் பண்ணி தான் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஒய்ஃபுக்கு உடனே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், அதனால இவங்க 2 பேருக்கு குழந்தை இருந்திருக்காது. ஒய்ஃபு படுத்த படிக்கையா தான் இருப்பாங்க, அவங்களை இவர் பாசமா கவனிச்சுப்பாரு. அப்படி பாசமா கவனிச்சுக்கிட்ட நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கேக்குறாரு. அஜய்குமாரோட ஒய்ஃபு கையை அறுத்து தான் இறந்து போயிருப்பாங்க. விசாரணை பண்ற போலீஸ் இருக்காங்கல்ல, இவங்க சூசைட் பண்ண மாதிரி ஹஸ்பண்ட் தான் செட் பண்ணி வச்சிருக்காரு, ஹஸ்பண்ட் தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அதுக்கு எவிடன்ஸா சில விஷயங்களை சொல்லுவாரு. அந்த கத்தில இவரோட கைரேகை தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அஜய்குமார் இருக்கார்ல, சமையல் வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துப்பேன், அப்படிதான் கத்தில கைரேகை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, மத்தபடி அவளே தான் அவளோட உயிரை எடுத்துக்கிட்டா, நான் எதுவுமே பண்ணல, உங்களால் தான் நான் மாட்டினேன்னு சொல்றாரு. செய்யாத தப்புக்கு ஒன்னு அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா, நான் அந்த மாதிரிலாம் அரெஸ்ட் பண்ணல, நீ தப்பு பண்ணன்றதுக்காக தான் அரெஸ்ட் பண்ண, இப்பயே நீ தப்பு பண்ண நான் முழுசா நம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஓம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அஜய்குமார் இருக்கார்ல, நானும் அப்படிதான் நினைச்சேன், தெரியாம தான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்க இன்டென்ஷன் என்ன அரெஸ்ட் பண்றது இல்லன்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் உங்களை பத்தி எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் அரெஸ்ட் ஆன டைம்ல ஒரு பொலிட்டீஷியனோட ஸ்கேம் பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கும், அந்த டைம் தான் இவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இவரை பத்தி தான் நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். நியாயமா அந்த பொலிட்டீஷியனை பத்தி வந்திருக்கணும், ஆனா இவரை பத்தி தான் நியூஸ் முழுக்க வந்திருக்கும். அதுக்கு காரணம் ஈரன் தான், ஏன்னா ஓம் தான் இந்த மாதிரி நியூஸை வெளியிடுன்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஈரன் அதுக்கேற்ற மாதிரி நிறைய நியூஸை வெளியிட்டு இருப்பாங்க. அந்த பொலிட்டீஷியனை காப்பாத்த தான் என்ன மாட்ட வச்சிருக்கீங்க, இந்த கேஸை பெருசா பேசுற மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல அஜய்குமார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் ஏத்துக்காம ஓம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க குற்றவாளின்றதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் எல்லாம் வெளியிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அஜய்குமார் இருக்கார்ல, முதல்ல எனக்கு சந்தேகமே கிடையாது மேடம், நீங்க நார்மலா தான் ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ள எந்த ஒரு பழக்கமும் இல்லன்னு தான் நினைச்சேன், ஆனா ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிய வந்ததுன்னு சொல்றாரு. ஜெயில விட்டு ரிலீஸ் ஆனோன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா இவங்க 2 பேருமே க்ளோஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. உண்மையிலே இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, இப்ப கூட இவங்க அஃபேர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு, இவங்க 2 பேர் சேர்ந்து தான் நம்மள மாட்ட வச்சிருக்காங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து போகும்போது இவரை பார்த்திருப்பாங்க, ஆனா இவர் யாருன்னே தெரியாத மாதிரி கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க.
என் லைஃபையே அழிச்சிட்டீங்க, ஆனா நான் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல, என் லைஃப் அழிச்ச உங்களை விட மாட்டேன், அதுக்காக தான் பழி வாங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. என்னடா பழி வாங்குவ, என்னடா பழி வாங்குவ அப்படின்ற மாதிரி ஓமோ கோவத்துல கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அஜய்குமார் இருக்காருல்ல, என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நான் பண்ண போறேன், உங்க ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஓம் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி திரும்பி கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு இருக்காரு. நடுவில் நான் வெளியே போனல, அப்பதான் உங்க மிஸ்ஸஸோட கதையை முடிச்சேன், கொலை பண்ணது நான் தான், ஆனா மாட்ட போறது நீங்கன்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி நான் மாட்டுவேன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஓம் கேட்கிறாரு. இந்த அஜய்குமார் வேணும்ட்டே கத்தி அந்த இடத்துல வச்சிருப்பாரு. அதே மாதிரி வேணும்ட்டே வாசல் வழிக்கா உள்ள நுழைஞ்சிருப்பாரு. அப்படி நுழைஞ்சா இவன் சட்டுன்னு அந்த கத்தி எடுத்து காட்டுவான்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவரும் கத்தி எடுத்து காட்டியிருப்பாரு. இவர் கடைக்கு போறேன்னு சொல்லும் போது அந்த கத்தியை எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த ஸ்பாட்ல அந்த கத்தியை வச்சுட்டு வந்திருப்பாரு. ஓம மாட்டு வைக்கிறதுக்காக தான் பக்காவா பிளான் போட்டு பண்ணிருக்காரு. விசாரணை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஓம் தான் இந்த கேஸ்ல மாட்டுவாரு. ஆனா இவர் சொல்றதை இவங்களால முழுசா நம்ப முடியல. நீ உண்மையை தான் சொல்றியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் ஒய்ஃபுக்கு கால் பண்ண பாக்குறாரு. ஆனா ஒய்ஃபு காலை எடுக்கவே மாட்டாங்க. இதனால லைட்டா ஓம்கே பயம் வருது. ஓமை பொறுத்த வரைக்கும் போலீஸ் தானே, இந்த பிரச்சனையை எப்படியாவது ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் அஜய்குமார் இன்னொன்று குண்டை தூக்கி போடுறாரு. ஈரன் வீட்டுல தான் ஒய்ஃபோட பாடி இருக்கிறதா சொல்றாரு. எது என் வீட்டுல இருக்கான்ற மாதிரி ஈரன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆமா, நீங்க 2 பேர் அஃபேர்ல இருக்கீங்க, அது ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. கோவப்பட்டு இவர் கத்தியால குத்தி அவங்கள சாவடிச்சிட்டாரு. நீங்க 2 பேருமே இந்த கேஸுக்காக மாட்டுவீங்கன்னு சொல்றாரு. என்ன நம்மளையும் சிக்க வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஈரன் இந்த இடத்துல பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. காரணம் பாய் ஃப்ரெண்டுக்கு ஈரன் அப்ப ஹெல்ப் பண்ணி தானே இவரை மாட்ட வச்சாங்க. அந்த கோவத்தினால ஈரனையும் சிக்க வைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு போல. இவர் சொல்றதையே இவங்களால முழுசா நம்ப முடியல. ஏன்னா கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஓமால பொறுக்க முடியல. ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு, என்னடா பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. உன் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டேன், உங்க 2 பேரும் அதுக்காக மாட்ட வைக்க போறேன், இதை பத்தி மேடம் கிட்ட கூட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அஜய்குமார் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட ஓம் இருக்காருல, கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. அப்படி ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. உன் ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள இவர் அவசரப்பட்டு அஜய்குமாரை ஷூட் பண்ணிடுறாரு. என்ன ஒய்ஃபு கிட்ட இருந்து இப்ப கால் வருது அப்படின்ற மாதிரி அட்டன் பண்றாரு. பார்த்தா ஒய்ஃப் அவங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. எதுக்கு கால் பண்ணீங்க, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது தூங்கிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி ஓம் ஷாக் ஆயிடுறாரு. இப்ப ஈரனுக்கு இந்த அஜய்குமாரோட பிளான் புரிஞ்சிருது. இவரை சாவடிச்சு இவங்க 2 பேரை மாட்ட வைக்கிறது தான் பிளானா இருக்கும். எங்க 2 பேரை மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி அஜய்குமாரும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஒரு அரசு அதிகாரியும் மிஸ்டர்ஸும் சேர்ந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, இந்த கொலையை மீன் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு. அவர் போலீஸ்ன்றதுனால அரசு அதிகாரி, அவரோட மிஸ்டர்ஸ் ஈரன், இதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஈரனுக்கு புரிஞ்சிருது. இந்த இடத்துல இவரோட உயிர் போயிருது. அப்பன்னு பார்த்து போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வராங்க. ஏற்கனவே ஓம் வர சொன்னார்ல, அவங்க இப்பதான் இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க இவங்க 2 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்றாங்க. எப்படியாவது ட்ரிகர் பண்ணி கொல்ல வைக்கணும் அப்படின்றது தான் அஜய்குமாரோட பிளானா இருக்கும். அதே மாதிரி பண்ண வச்சிட்டாரு. இப்ப போலீஸ் கிட்ட இவங்க 2 பேர் மாட்டிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.